இந்தியாவை தாக்கும் பெரிய ஆபத்து விஷயம் கேட்டு எலான் மஸ்க் கூட அதிர்ந்து போனார். பேரழிவு கன்ஃபார்ம். இந்தியா இப்போது சர்வதேச அளவில் மிக முக்கியமான ஒரு சக்தியாக உருவெடுத்துள்ளது. இந்தியாவில் நடக்கும் ஒவ்வொரு மாற்றங்களும் சர்வதேச அளவில் கவனிக்க வைப்பதாகவே இருக்கிறது. இதற்கிடையே இந்தியாவின் பிறப்பு சதவிகித சரிவு தொடர்பாக பிரபல தொழிலதிபரும் உலக கோடீஸ்வரர்களில் ஒருவருமான எலான் மஸ்க் கவலை தெரிவித்துள்ளார். இப்போது சர்வதேச அளவில் மிகப்பெரிய விஷயமாக வெடித்துள்ளது மக்கள் தொகை சரிவுதான். கடந்த நூற்றாண்டில் மக்கள் தொகை அதிகரிப்பு பிரச்சனையாக கருதிய உலக நாடுகள் அதை கட்டுப்படுத்த பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்தன. ஆனால் இந்த நூற்றாண்டில் மக்கள் தொகை சரிவு பெரிய பிரச்சனையாக மாறியுள்ளது. இதே நிலை நீடித்தால் பல நாடுகள் மொத்தமாக காணாமல் கூட போய்விடும் என அஞ்சப்படுகிறது. சமீபத்தில் இந்தியாவின் பிறப்பு விகிதம் குறித்து முக்கியமான டேட்டா ஒன்று வெளியானது. அதில் இந்தியாவின் ஒட்டுமொத்த பிறப்பு விகிதம் 1.9 குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த விகிதம் 2.3 இருந்தது. தற்போது இது வரலாற்றிலேயே முதன்முறையாக மக்கள் தொகையை அதே நிலையில் வைத்திருக்க தேவையான 2.1க்கு கீழே சரிந்துள்ளது. மாநில வாரியாக பார்க்கும்போது பீகார் மற்றும் உத்தரப்பிரதேசம் போன்ற ஒரு சில வட மாநிலங்கள் மட்டுமே இன்னும் 2.1 என்ற அளவுக்கு மேல் இருக்கின்றன. மற்ற பெரும்பாலான மாநிலங்கள் இந்த அளவை விட கீழே சரிந்துவிட்டன. அதிலும் குறிப்பாக தலைநகர் டெல்லியின் பிறப்பு விகிதம் வெறும் 1.2 பதிவாகியுள்ளது. இது ஐரோப்பிய நாடான பின்லாந்தின் பிறப்பு விகிதத்தை விட மிகவும் குறைவாகும். ஒரு நாட்டின் மக்கள் தொகை அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு குறையாமலும் அதிகரிக்காமலும் சீராக இருக்க வேண்டும் என்றால் சராசரியாக பெண் தன் வாழ்நாளில் பெற்றுக்கொள்ள வேண்டிய குழந்தைகளின் எண்ணிக்கை 2.1 இருக்க வேண்டும். இதுதான் ரீப்ளேஸ்மெண்ட் லெவல் எனப்படுகிறது. இந்த அளவு நீண்ட காலத்திற்கு 2.1க்கு கீழே நீடித்தால் அந்த நாட்டின் மக்கள் தொகை வளர்ச்சி வேகம் படிப்படியாக குறையும். காலப்போக்கில் நாட்டின் ஒட்டுமொத்த மக்கள் தொகையை சுருங்க தொடங்குவதோடு முதியவர்களின் எண்ணிக்கை அசுர வேகத்தில் அதிகரிக்க தொடங்கிவிடும். இது பொருளாதாரம் தொடங்கி பல வழிகளில் மோசமான பாதிப்பை ஏற்படுத்தும். இந்த பிறப்பு விகிதம் சரிவு என்பது இந்தியா முழுவதும் ஒரே சீராக இல்லை. இதில் பெரிய அளவிலான பிராந்திய இடைவெளிகள் காணப்படுகின்றன. பீகார் போன்ற வட மாநிலங்களில் இன்னமும் பிறப்பு விகிதம் அதிகமாக நீடிக்கிறது. ஆனால் பொருளாதார ரீதியாக நன்கு வளர்ந்த தென் மாநிலங்களிலும் நகர்ப்புறங்களிலும் இந்த சரிவு மிக அதிவேகமாக நடந்துள்ளது. டெல்லி, தமிழ்நாடு போன்ற பகுதிகளில் இந்தியாவின் மிக குறைந்த பிறப்பு விகிதங்கள் பதிவாகியுள்ளன. இது வளர்ந்த பிராந்தியங்களுக்கும் பின்தங்கிய பிராந்தியங்களுக்கும் இடையே உள்ள பெரும் மக்கள் தொகை இடைவெளியை தெளிவாக்குகிறது. ஐநாவின் மக்கள் தொகை நிதியம் வெளியிட்டுள்ள அறிக்கையும் இந்தியாவின் பிறப்பு விகிதம் ரீப்ளேஸ்மெண்ட் லெவலுக்கு கீழே சென்றுவிட்டதை உறுதிப்படுத்தியுள்ளது. இது தொடர்பாகவே பிரபல தொழிலதிபரும் உலக பணக்காரருமான எலான் மஸ்க் எச்சரிக்கையை விடுத்துள்ளார். இது தொடர்பாக அவர் தனது ட்விட்டரில், இந்தியாவின் பிறப்பு விகிதம் என்பது மக்கள் தொகையை சீராக பராமரிக்க தேவையான அளவை விட கீழே சரிந்துவிட்டது. குறிப்பாக நன்கு படித்தவர்கள் மத்தியில் இந்த பிறப்பு விகித சரிவு பல ஆண்டுகளுக்கு முன்பே தொடங்கிவிட்டது என்று கூறியுள்ளார். குழந்தைகள் பிறப்பது குறைந்தாலும் இந்தியாவின் மக்கள் தொகை இன்னும் சில தசாப்தங்களுக்கு தொடர்ந்து அதிகரிக்கவே செய்யும் என்கிறார்கள் துறை சார்ந்த நிபுணர்கள். அதற்கு பாப்புலேஷன் மொமெண்டம் தான் காரணம். அதாவது முந்தைய தலைமுறையின் விளைவாக இந்தியாவில் தற்போது குழந்தைகளை பெற்றெடுக்கும் வயதில் இருக்கும் இளைஞர்களின் எண்ணிக்கை மிக அதிகமாக உள்ளது. அவர்கள் மூலமாக மக்கள் தொகை தற்காலிகமாக உயர்ந்தாலும் இதே நிலை நீடித்தால் இன்னும் சில ஆண்டுகளில் இந்த வளர்ச்சி வேகம் முற்றிலும் நின்று மக்கள் தொகை தலைகீழாக சுருங்க தொடங்கும். இந்தியாவின் இந்த புதிய மக்கள் தொகை மாற்றம் எதிர்காலத்தில் நாட்டின் உழைக்கும் வர்க்கத்தின் எண்ணிக்கை, ஒட்டுமொத்த பொருளாதாரம் மற்றும் சமூக கட்டமைப்புகளில் மிகப்பெரிய தாக்கங்களை ஏற்படுத்தப் போவது மட்டும் உறுதி.